யமுனா கல்யாணத்துக்காக நீங்க கோயில பண்ணும்போது நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா அதோட உள்ளர்த்தம் என்னன்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யமுனா கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் வீடே காலி ஆயிடும். அதுக்கப்புறம் ஊரேறியே எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட பொண்டாட்டி ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? இப்படி ஒரு உறவு இருக்குன்னு தெரிஞ்சா யமுனாவுக்கு யார் மாப்பிள்ள தருவாங்க? இத பாருங்க, தயவு செஞ்சு அவளோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. இந்த ஊரை விட்டு நீங்க எங்கேயாவது போயிடுங்க. எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன். தயவு செஞ்சு எங்க அண்ணனை விட்டுடுங்க. ஒரு நிமிஷம். நீங்க பேசுனதுக்காக நான் கோவப்படல. நீங்க பேசுனதெல்லாம் நியாயம்தான். ஆனா என் பக்கமும் கொஞ்சம் நியாயம் இருக்கு. தயவு செஞ்சு அதையும் கேட்டுட்டு போங்க. எனக்கு சத்தியம் பண்ணி தாங்க. சரோஜா, ரொம்ப அலுப்பா இருக்கும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிக்கா. அவ ரெஸ்ட் எடுக்கிறது இருக்கட்டும், என் மருமகளுக்கு ஆரத்தி எடுக்கணும். நீ இங்கே இருக்கண்ணே. அக்கா, என் மாமியாரோட இத்தனை கவனிப்பும் பேரும் பொறுப்பாங்கிற நம்பிக்கையில தான். அது மட்டும் தப்பாயிடுச்சுன்னா இத்தனை கரிசனமும் மொத்தமா மாறி போயிடும். கவலைப்படாத சரோஜா, உன் வேதனையை ஆண்டவன் பார்த்துட்டு தான் இருக்கான். உன்னை கைவிட மாட்டான். தைரியமா இரு. சரோஜா, கிழக்கு பத்து நில்லுமா. எதுக்கத்தே நீ இதெல்லாம்? சும்மா இரு. இது உனக்கு இல்ல, உன் வயித்துல இருக்கிற என் பேரனுக்கு. வீட்டுல எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். சரி பக்ரிசாமி, ஆஸ்பத்திரிக்கு போனவங்க வந்தாங்களா இல்லையான்னு தெரியல. ஹோட்டல்ல சாப்பிட்டு போலான்னு சொன்னா நீ கேக்குறியா? இந்த வரனே, வீட்டுல போய் பாப்போம். இல்லன்னா திரும்ப கடையில வந்து சாப்பிட்டுருவோம். அப்புறம் யாரும் மறுபடியும் சைக்கிள் மிதிக்கிறது? சாப்பாடு நாங்க காசு கொடுக்குறேனே. அப்படின்னா சரி, அப்படின்னா சரி, அப்படின்னா சரி, ஓகே. வலது காலை எடுத்து வச்சு உள்ள போ. என்னக்கா ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தீங்களா? டாக்டர் என்ன சொன்னாரு? புள்ள நல்லா ஆரோக்கியமா இருக்கானா சடையப்பா? பக்ரிசாமி, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டல? பிரமாதமா கும்பிட்டுட்டேமா. இந்த தடவை நம்ம வேண்டதுல ஆத்தா கைவிடவே மாட்டா. சாமி கும்பிட்டு முடிச்சோன்னே மனசுக்கு எப்படி திருப்தி ஆச்சு தெரியுமா? இதுல இருந்து தெரியுது எனக்கு பிறக்க போறது ஆம்பளை புள்ள தான். நெசந்தான் பக்ரிசாமி. ஆஸ்பத்திரியில கூட நர்ஸ் அம்மா உனக்கு ஆம்பளை புள்ள தான் பிறக்கணும் சத்தியம் பண்ணாத குறைய சொல்லிட்டா. அப்படியா? இது என்னடா இது அநியாயம்? புள்ளத்தாச்சி புள்ள இப்படி தூக்குற? வயித்துல இருக்க பிள்ளைக்கு நோக்காடு வந்துராது? அப்படியா? இங்க பாரு, இன்னும் ஒரு வேலை நீ செய்யாத, எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். என்ன? நானே தான் செய்யறேன். அது மட்டும் இல்லடா, சரோஜாக்கு டாக்டர் மருந்து சீட்டு எழுதி கொடுத்துருக்காரு. சரி, வாங்குறதுக்கு காசு இல்ல கண்ணு. சரோஜா கிட்ட தான் சீட்டு இருக்குது, வாங்கி மருந்து வாங்கி வந்துருப்பா. கொடு இந்தாங்க. வரேம்மா. அப்படியே சரோஜாக்கு ஊட்ட மருந்து வாங்கி வந்துடுறா. வாங்கிட்டு வந்துடுறேம்மா. அப்படியே நம்ம கோணைக்கு கடையில குங்குமப்பூர் காத்தி சேர்த்து வாங்கி வந்துருப்பா. அம்மா, பொம்பளைக்கு தான் சிகப்பழகு, ஆம்பளை சிங்கத்துக்கு கருப்பு தான் அழகு. அப்படி போடு. இந்த மாதிரி புருஷனும் மாமியாரும் கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். சரி, நம்ம போலாமாமா? சரி சரோஜா, நான் போயிட்டு வரேன். உடம்பு பார்த்துக்கோ. தேன்மொழி, தேன்மொழி, இதோ வரேம்மா.
தென்மொழி தெருமுனையில இருக்கிற மளிகை கடைக்கு போய் இந்த லிஸ்ட்ல இருக்கிற சாமான்லாம் வாங்கிட்டு வந்துரு போ. இந்தா கூட. போயிட்டு வரேம்மா. ம். எங்கம்மா கடைக்கா கொடுங்க, நான் போயிட்டு வரேன். ஏன் ராஜன் லேட்டு? எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரியவர் குடி வந்திருக்காருமா. பாவம், அவருக்கு யாருமே இல்ல. அவரோட சாமானெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. உன்ன மாதிரி சாதாரண குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தான் மத்தவங்களுக்கு உதவுற மனப்பான்மை இருக்கு. என்னம்மா பெரிய மனசு, வயசான காலத்துல நாம எப்படியோ. பாவம் அந்த பெரியவர், அவருக்கு யாருமே இல்ல. ஒரு பொண்ணு இருந்துச்சாம், அவங்களும் இறந்துட்டாங்களாம். சொந்த ஊர் கூட மன்னார்குடின்னு சொன்னாரு. அங்க இருக்க பிடிக்காம தான் இங்க வந்துட்டாராம். அம்மா, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். அம்மா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்லம்மா. அம்மா, 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 என்னாச்சு? தலை சுத்துதும்மா. இரு, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். வேண்டாம், அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாத. நீ போய் மாத்திரை இருக்கும் எடுத்துட்டு வா. அம்மா, என்னம்மா மாத்திரை பார்த்து இந்தா. போதுமா? மா, வா உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்க. வா வா, பாத்துமா. துர்கா, துர்கா, என்னம்மா என்னாச்சு? முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு. உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன மன்னிக்கணும். உங்களை கேட்காம நான் ஒரு காரியம் பண்ணிட்டேன். மனசு கேட்கல. நான் அந்த ஈஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். என்ன துர்கா, நீ ஏன் அங்க போன? என்னால முடியலங்க. ஏன் சிவசங்கர் அண்ணனை மடக்கி வச்சிருக்கேன்னு நாக்க பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கலாம் தான் போனேன். ஆனா ஆனா எவ்வளவு பெரிய சோதனைங்க சிவசங்கர் அண்ணனுக்கு. காலம் அவருக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்கு. சிவசங்கர் அறியாம செஞ்ச தப்புமா. அந்த தப்புக்கு தான் பிராயச்சித்தம் தேடிட்டு இருக்கான். பாவமா சிவசங்கர, மனசுல இவ்வளவு வேதனைகளை சுமந்துகிட்டு நம்ம கிட்ட எல்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டு. துர்கா, இதெல்லாம் நமக்கு தெரியுங்கிற விஷயம் சிவசங்கர்னுக்கு தெரியக்கூடாது. குறிப்பா யமுனாவுக்கு தெரியக்கூடாது. நீ ஈஸ்வரி கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு கேட்ட மாதிரி தயவு செய்து யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்க. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ரவியால யமுனா ஏற்கனவே மனம் உடைஞ்சு போயிருக்கா. இப்போ இப்படி ஒரு விஷயத்தை அவ கேள்விப்பட்டானா யமுனா உயிரே விட்டாலும் விட்டுடுவாங்க. யார் பக்கம் நியாயம், எது அநியாயம்னு தெரியலங்க.
சிவசங்கர் அண்ணன் நிலைமை ஒரு பக்கம் இப்படின்னா அந்த ஈஸ்வரி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. பாவம் அந்த பொண்ணையும் வச்சுக்கிட்டு. சாதாரணமா ஒரு பொண்ணுக்கு சின்ன கஷ்டம் வந்தா கூட ஆறுதலுக்கு சொந்த பந்தத்தை தேடுவாங்க, இல்ல கோயில் கொலன்னு சுத்துவாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனைய ஆறுதலுக்கு அந்த சாமி கூட துணை இல்லாம நினைச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எனக்கு அந்த ஈஸ்வரிக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும். அவங்களும் அந்த பொண்ணும் நிம்மதியா இருக்கணுங்க. அதுக்கு நாம கண்டிப்பா ஏதாவது செய்யணுங்க. செய்யலாம், கண்டிப்பா செய்யலாம். அப்பா, அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுப்பா. அம்மாவை கண்டபடி திட்டினாங்க, சாபமா கொடுத்தாங்க. இதனால ஏதாவது பிரச்சனை வருமாப்பா? மறுபடியும் நாங்க பழையபடி. தென்மொழி, உங்களை நான் இங்கே அனுப்ப மாட்டேன். சந்தான துர்காவுக்கு தெரிஞ்சதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ராப்ளம் சால்வ்டு. கூடிய சீக்கிரம் எல்லாரும் தெரிய போறது தானே. உண்மை வெளியில் வந்துச்சுன்னா ஈஸ்வரிக்கு, உனக்கு, எனக்கு எல்லாரும் நல்லது தானே. நாம ஊரறிய ஒன்னா இருக்கிறதுக்கு சந்தானமும் துர்காவும் நம்மளை பார்த்தது நல்ல ஆரம்பம் தான். தேங்க்ஸ்பா. நான் கேட்டத அம்மா கிட்ட சொல்லாதீங்க. அப்பாவும் பொண்ணு என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க? தேன்மொழி, ஏதாவது சொன்னியா? அவ ஒன்னும் சொல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் யாருக்கு தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது? அவளை ஏன் முறைக்கிற? எல்லா விஷயத்தையும் தேன்மொழி என்கிட்ட சொல்லிட்டா, போதுமா? முடியலம்மா. நீ அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா தூங்காம எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வேண்டாம் ஈஸ்வரி, இனிமே யாரும் கஷ்டப்பட வேண்டாம். ஒன்ன மறைச்சு வச்சு வேண்டாம். நாளைக்கே நான் மன்னார்குடிக்கு போய் என் அம்மா கிட்ட உண்மையை சொல்லி உன்னை மறுமலை எதுக்கு சொல்ல போறேன். தேன்மொழி, நீ முதல்ல உள்ள போ. போன்னு சொல்றேன்ல. ஏமா என்ன ஒதுக்கி வைக்கிற? நீயும் அப்பவும் பேசுறத நான் கேட்க கூடாதா? நீ என்ன மூணாவது மனுஷிய பாக்குறல்ல? இல்லம்மா, நீ எனக்கு மூணாவது பொண்ணு. உங்க அப்பாவுக்கு இருக்கிற மத்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் எந்த பிரச்சனை ஏற்பட்ட கூடாது பாரு. அதுக்காக தான் நான் சொல்றேன். போமா, சொன்ன கேளுமா. என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இப்ப இத போய் உங்க அம்மா கிட்ட சொன்ன நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்களா? நல்லது கெட்டது எனக்கு தெரியல ஈஸ்வரி. என்னால நீ அவமானப்பட்டது போதும். இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. என்ன ஈஸ்வரி அமைதியா இருக்க? எனக்கு பழகி போச்சுங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன். மும்பையில நான் கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். அது உங்க அண்ணனுக்கும் தெரியும். இப்போ உங்க சம்பந்திக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமே எல்லாருக்கும் தெரிஞ்சு பல பேர் என்ன பாக்குற பார்வை என்ன எரிக்கிற மாதிரி இருக்குங்க. நான் பட்ட கேவலம் எல்லாம் போதாதா? தெரியாம செஞ்ச தப்ப விட அத பல பேர் தப்பா பார்க்கும் போதுதான் என் மனசும் கூசும், என் உடம்பும் கூசும். அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க. நான் பட்டதெல்லாம் போதும். உங்களை பார்த்தது எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் இப்ப எனக்கு கஷ்டமா இருக்குங்க. நான் போயிடுறேங்க. என் பொண்ணை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு நான் போயிடுறேன்.
வேண்டாம் ஈஸ்வரி, நீ என் தேன்மொழி எங்கேயும் போக வேண்டாம். இத்தனை வருஷமா நீ என்னை பிரிஞ்சு வேதனைப்பட்டது போதும். இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம். உனக்கு விருப்பம் இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன். நீயும் தேன்மொழி என் பக்கத்திலே இருக்கணும். ஓகே? நேத்து எங்க போனீங்க? மா, நான் மனுஷியா தெரியலையா? நான் கேக்குறதுக்கும் பதில் சொல்லலாம். என்னடி கேள்வி கேக்குற? நான் ஒன்னும் இந்த வீட்டுக்கு கொத்தடிமை இல்ல. நான் உங்க பொண்டாட்டி. எனக்கும் கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. சொல்லுங்க, எங்க போனீங்க? ஸ்டேஷன்ல தான் இருந்தேன். போய் வேலைய பார். போய் நான் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சேன். நீங்க அங்க போல, வேற எங்கேயோ போயிருக்கீங்க. அவ கூட தங்கிட்டீங்களா? எப்ப போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பவே உங்களுக்கும் அவளுக்கும் தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க அவளை வச்சிருக்கீங்க. அப்படி இருந்தா அவளை எங்கேயே கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்தலாமே. எதுக்காக 4 பேருக்கு தெரியற மாதிரி இப்படி பண்றீங்க? ஒரு வார்த்தை பேசுன சாவடிச்சிருவேன். நீங்க மட்டும் என்ன கேள்வி கேட்கலாம், ஆனா நான் மட்டும் உங்களை கேட்க கூடாது. எத்தனை தடவை என் நடத்த சரியில்லைன்னு சொல்லி வார்த்தையால என்ன கொண்டு இருப்பீங்க. இப்போ என் கண்ணு முன்னாடியே நீங்க தப்பு பண்றீங்க. இது உங்களுக்கு நியாயமா படுதா? நான் அப்படிதான் இருக்கணும்னா இல்ல உன் வீட்டுக்கு போ. இதெல்லாம் எங்க அப்பாக்கு தெரிஞ்சது என்ன நடக்கும்? என்னடி மிரட்டறியா? என்னடி இது? அவன் வீட்டுக்கு வந்தது வராதுமா அவனை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. நீ உள்ள பாப்பா. என்னத்த பேசுறீங்க? அவர் தப்பான வழியில போயிட்டு இருக்காரு. நியாயமா அவரை நீங்க தான் கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு ஏன் வாய் அடிக்கிறீங்களே? எதுக்குடி கேட்கணும்? நான் எதுக்கு கேட்கணும்? என் புள்ள மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ சந்தேகப்படுற மாதிரி நானும் சந்தேகப்பட்டேன்னா அப்புறம் உனக்கு எனக்கு என்னடி வித்தியாசம் இருக்கு? பாண்டி, நீ போய் முகத்தை கழுவிட்டு வாப்பா. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஏய், அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா. தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை, தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் தேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி.